ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே செய்யக்கூடிய சிக்கன் பிரெட் தாங்க. இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் பிரெட் செய்யறதுக்கு நாம முதல்ல 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கலாங்க. இது கூடவே 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை பாலில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சுகர் பால் கூட நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டை பாலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஈஸ்ட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பால் சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாதுங்க. அதனால பால் ஒரு லேசான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி நாம் பிரெட் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். 5 பிரெட் செய்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கலாங்க. மாவு சலிக்காமல் எடுத்தீங்கன்னா பிரெட் ஒழுங்காக வராதுங்க. அதனால ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 கப் மைதா மாவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பிரெட்டு செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வெண்ணெய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வெண்ணெயை ரொம்ப சாஃப்டானதுக்கு அப்புறமா தான் இந்த மாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சாச்சுங்க. ஈஸ்ட் நம்மளுக்கு பாலில் ஆக்டிவேட் ஆகி கிடச்சிடுச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஈஸ்ட்டு எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேணும் உள்ளவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. பால் எல்லாமே நாம் ஊற்றி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி மறுபடியும் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கலாம். தண்ணீர் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுங்க. மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ஆரம்பத்தில் மாவு நமக்கு கையில் நல்லா ஒட்டிட்டு வரோங்க. நாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்க மாவு சரியான பதத்துக்கு கையில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நல்ல மாவை ஹார்டாக பிசைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. உங்ககிட்ட மாவு பிசைறதுக்கான ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான அளவில் அழுத்தம் கொடுத்து 20 நிமிஷத்துக்கு பிசையும் போது தான் மாவிலிருந்து நமக்கு குளூட்டேன் அப்படிங்கிற ஒரு பொருள் ஃபார்ம் ஆகுங்க. இந்த குளூட்டேன் நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும் போது தாங்க நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டான பிரெட்டாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பிரெட்டு ரொம்பவே ஹார்ட் ஆகிரும். பாருங்க, இப்போ நம்ம ஹார்டாக நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இனி இந்த மாவை நாம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். மாவை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவுக்கு மேல் பகுதியிலையும் பாத்திரத்திலையும் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாவை நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது மாவு டபுள் சைஸில் நமக்கு கிடைக்குங்க. டபுள் சைஸ் ஆகும்போது பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். இனி நாம் இந்த மாவை 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தாங்க. அடுத்ததாக நாம் பிரெட்டுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு சிக்கன் ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு பெரிய சைஸ்னா 2 வெங்காயமும் சின்ன சைஸ்னா 4 வெங்காயமும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வெங்காயத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு பதிலாக உங்ககிட்ட தக்காளி சாஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதில் நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா நம்மளுக்கு ஆப்ஷனல் தாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சாட் மசாலா சேர்த்திங்கன்னா அதோட சுவை இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயத்துக்கு கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா
உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. உப்பு மசாலா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அடுத்ததாக இதில் நாம் சிக்கன் சேர்க்க வேண்டியது தாங்க. நாங்கள் ஏற்கனவே சிக்கனை உப்பு மல்லி மிளகு எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கும் என்னென்ன மசாலா எல்லாம் போட்டால் பிடிக்குமோ அது எல்லாமே போட்டு நீங்கள் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி இந்த சிக்கனையும் நாம் இந்த கிரேவி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பிடிக்காதவங்க உங்களுக்கு என்ன நான்வெஜ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த கிரேவிக்கு கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வற்றல் பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்து எடுத்துக்கலாங்க. வற்றல் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியை 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையையும் சேர்த்து எடுத்துக்கலாங்க. இது நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். உங்ககிட்ட குடைமிளகாய் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நமக்கு அதிக அளவில் வாசனையை தரும். இனி அடுத்ததாக இதுக்கு கூட ஒரு முட்டையை நாங்கள் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். முட்டை ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த முட்டையை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டையை வறுக்கும்போது முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா வறுபட்டதும் அதை நம்ம கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகியாச்சுங்க. நம்ம ஊற வச்சுருந்த மாவை பார்க்கலாம். இப்போ மாவு நம்மளுக்கு டபுள் சைஸ் ஆகி கிடச்சிருக்குங்க. இந்த மாவை நாம் இன்னும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நாம் பிசையும் போது தாங்க உள்ளே ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே வெளியே போகும். மாவை ஒரு தடவை கூட நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவை நாம் 5 பெரிய பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். நாம் பால்ஸாக எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய அளவுலேயே உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நாம் பால் ஷேப்பில் உருட்டி எடுக்க போகிறோங்க. நம்ம பால் ஷேப்பில் உருட்டி எடுக்கும்போது வெளியே எந்த விதமான கிராக்கும் இருக்கக்கூடாது. ரொம்பவே ஸ்மூத்தான அளவில் நாம் உருட்டி எடுக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் பால் ஷேப்பில் உருட்டும் போது ஏதாவது கிராக் இருந்து அப்படின்னா நம்ம ப்ரெட்டு செய்யும்போது இந்த ப்ரெட்டும் நம்மளுக்கு வெடிச்சு தாங்க கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாம் இந்த பால்ஸ் எல்லாம் அழகாக உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் இதை விரிச்சு எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாவை நாம் விரிக்கிறதுக்கு பூரிக்கட்டையை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக மைதா மாவை யூஸ் பண்ணி இந்த மாவை நாம் விரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மாவை விரிக்கும் போது ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியமான சைஸில் நம்ம இதை விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாவை நாம் விரித்து எடுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ஸ்டஃபிங் கொஞ்சம் குறைஞ்ச அளவே வைங்க, அதிகமாக வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இனி நாம் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு ஷேப்பில் வைக்கிறதுக்காக நாம் இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ண போகிறோங்க. நாம் 2 சைடும் கட் பண்ணும்போது அந்த கட்டிங் நேராக ஒரே அளவில் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாம் டிசைன் வைக்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கக்கூடிய அதே ஸ்டைலில் அதே ஷேப்பில் வரோங்க. 2 சைடும் இந்த ஓரங்களை கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் இதை மடித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நாம் இதை மடித்து எடுக்கும்போது ஒரு மடிப்புக்கு மேலே இன்னொரு மடிப்பு வார மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது இதை பார்க்க ஒரு பின்னல் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருந்த 5 பிரெட்டையுமே இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இனி நாம் இதுக்கு மேலே ஒரு முட்டையை அடித்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணுங்க. நம்ம முட்டையை அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் கடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் கலர் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நமக்கு அந்த கலர் கிடைக்காதுங்க. முட்டையை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதில் லேசாக சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இனி இந்த மாதிரி எல்லா பிரெட்டுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக முட்டையை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நாம மேல அப்ளை பண்றத கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிட மட்டும் கூடாதுங்க. இந்த மாதிரி பிரெட் எல்லாத்துலயுமே முட்டையை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நாங்க இதுல கொஞ்சமா புதினா
புதினா பவுடர் ஆட் பண்ணி எடுக்க போறோம். இந்த புதினா பவுடருக்கு பதிலா நீங்க ஆர்கனோ பவுடர் அல்லது ஹெர்பல் பவுடர் அல்லது சில்லி ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்காட்டியும் பரவாயில்லை. நம்ம கடையில வாங்கக்கூடிய சிக்கன் பிரெட்ல வெள்ளை எள் சேர்த்திருப்பாங்க. உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தா நீங்க அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இனி நாம இத அவன்ல வச்சு 175 டிகிரி செல்சியஸுக்கு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அவன் இல்ல அப்படின்னா நார்மலான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில சின்னதா ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டுக்கு மேல ஒரு பிளேட்ல இந்த பிரெட் எல்லாத்தையுமே வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி 40 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பிரெட் சூப்பரா பேக் ஆகி கிடைச்சிருச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காணிக்கிறேன். நம்மளுக்கு உள்ள எல்லாமே கிரேவி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால உள்ள எல்லாமே நம்மளுக்கு வெந்துதாங்க இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள இந்த சிக்கன் பிரெட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதை சாப்பிடும்போது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க. இதோட சுவை ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே வண்ணங்கள் நூறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.